தியானம். நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சு புருவ மத்தியில அவங்களை நினைச்சு ஒரு நிமிஷம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம இந்த சிந்தனை மட்டும் நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட மட்டும் நினைச்சு புருவ மத்தியில அவங்களோட உருவத்தை நிறுத்தி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். பிரணவம் 3 முறை பிரணவத்தை நீங்க சொல்ல முடிஞ்சா நீங்க சொல்லலாம். ஓ குரு பரம்பரை ஸ்தோத்திரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இன்றைய ஸ்லோகம். கணானாம் த்வா கணபதிகம் அவாமஹே கவிங் கவீனாமுபஸ்ரவஸ்ரவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதி விஷேத சாதனம். அனைவருக்கும் வணக்கம். விநாயகா விக்னேஸ்வரா கானாபத்தியம் என்ற தலைப்புல இன்றைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க வரார் நம்மளுடைய சுவாமி பிரம்மச்சாரி சுச்சி சைத்தன்யா அவர்கள். இவரை பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டு போலாம். ஆனாலும் அம்பாபுரம் எனும் ஒரு இடத்துல நமக்கு எல்லாருக்குமே நம்மளோட சமயத்தை பத்தின விஷயங்கள் செல்ஃப்லெஸ்ஸா, அதாவது எந்த ஒரு சுயநலம் இன்றி, எந்த ஒரு பிரதிபலனும் இன்றி, அவங்க எதுவுமே எதிர்பார்க்கல. நிறைய விஷயம் நம்மளுடைய சமுதாயத்துக்கு போய் சேரணும், நம்ம மக்களுக்கு போய் சேரணும், அந்த ஒரு நல்ல நோக்கத்துல நிறைய விஷயம் அம்பாபுரம் என ஒரு இடத்துல நடத்திக்கிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம கூட சுவாமி வேதமும் கணபதியும் என்ற தலைப்புல நம்ம கூட என்ன பகிர்ந்துக்க வராங்கன்னு நம்ம காது கொடுத்து கேட்போம். அவர் கொடுக்கிற விஷயங்கள்ல எவ்வளவு அள்ள முடியுமோ, அவர்கிட்ட இருந்து எவ்வளவு நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியுமோ, கத்துக்கொள்ள முடியுமோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ரீ குருப்பிய நமஹ. நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம் கிரு, ரொம்ப நன்றி. இங்க கண்டினியூ பண்ணலாம் சுவாமி. ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதி தமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. அனைவருக்கும் ஹரியோம், வணக்கம். இந்த வேதமும் கணபதியும் அப்படின்ற தலைப்புல முதல்ல வேதம்னா என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் கணபதினா என்னன்னு தெரியணும், அப்புறம் ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். சரியா? நம்ம ஒரு கெஜெட் வாங்குறோம், ஒரு ஐபோன் வாங்குறோம், இல்லை ஒரு லேப்டாப் வாங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அந்த கெஜெட் கூட, அதாவது அந்த ஐபோன் கூடயோ இல்லை ஒரு லேப்டாப் கூடயோ நிறைய பொருள் கொடுப்பாங்க. நம்மளுக்குலாம் தெரியும் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு. சார்ஜர் கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு பேகு கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஃபோனாக இருந்தால் டெம்பர் கிளாஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி இது எல்லாத்தோடையும் முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது. அதை தெரிஞ்சால்தான் அந்த ஃபோனை நம்ம அதை கொஞ்சம் புரட்டி பார்த்து என்னது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம் நம்மளுடைய அந்த ஃபோனை நல்லபடியாக பயன்படுத்த முடியும்.
ஓகே, அது மெனுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எப்படி இந்த போனை யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த மெனுவல் தான் வந்து மெனுவல் அந்த போனோட சேர்ந்து கிடைக்கும். அப்பதான் அந்த போனை வந்து நம்மளுக்கு ரொம்ப நீண்ட காலமாக அதை நல்லபடியாக யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா நம்மள்ட்ட எல்லாருக்குமே ஐபோன் இருக்கும். ஆனா அந்த ஐபோன்ல இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் நம்மளால பயன்படுத்த தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு மெனுவல் படிக்கல. அதே மாதிரி தான் இந்த சிருஷ்டி நடக்கும்போது, மனித குலத்தையும் இந்த சிருஷ்டியும் படைக்கும் போது இறைவன் நமக்காக ஒரு மெனுவல் கொடுத்தான். ஓகே, அந்த மெனுவல் தான் வேதம். ஓகே, அந்த மெனுவல் தான் வேதம். இந்த வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகே, வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வித் அப்படின்ற ரூட் வேர்ட்ல இருந்து வருது. ஓகே, வித் அப்படின்ற சொல்லக்கூடிய ரூட் வேர்ட்ல இருந்து வரக்கூடியது. இந்த வித் அப்படின்னு சொன்னா என்ன, நாலேஜ்னு அர்த்தம், வித்யா. இதெல்லாம் அந்த வித் அப்படின்ற இந்த இந்த வார்த்தையில இருந்து தான் வருது. ஓகே, சோ இந்த வித் அப்படின்னு சொன்னா என்ன, வித் அப்படின்னு சொன்னா நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். அப்ப வேதத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னா நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது எப்படி நாம பிறக்கணும், அதுல இருந்து நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்தணும், அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையோட மெனுவல் தான் வந்து இந்த வேதம்னு சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ ஏறக்குறைய வேதம்னா என்ன அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். ஆனா இந்த வேதம் ஏன் தேவை நமக்கு, ஏன் மெனுவல் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது ஒரே விஷயத்தை தான் தேடி போய்கொண்டே இருக்கிறோம். ஓகே, என்னத்தை தேடி போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தோஷத்தை மட்டும்தான் தேடி போறோம், ஆனந்தத்தை தேடி போறோம். ஓகே, இல்ல நான் பணத்துக்காக நிறைய வேலை செய்யறேன், பணம் என்னத்துக்காக, ஆனந்தத்துக்காக. ஓகே, சுவாமி விவேகானந்தர் ஒரு நாள் வந்து ஒரு இளைஞனை பார்க்கிறார் ட்ரெயின் டிராவல்ல. அங்க வந்து அந்த இளைஞன் வந்து காலேஜுக்கு போறதுக்காக நிறைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு, கையில புஸ்தகங்கள்லாம் எடுத்துட்டு போறான். அவர் கேட்கிறாரு, எங்க போற, காலேஜுக்கு போறேன், காலேஜுக்கு போய் நல்லா படிப்பேன், நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போவேன், நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிப்பேன், நிறைய சம்பாதிச்சு நல்ல கல்யாணம் பண்ணுவேன். ஓகே, நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம், நல்ல கல்யாணம் பண்ணி நிறைய பிள்ளைங்களை பெற்றுக்குவேன், நிறைய பிள்ளைங்களை பெற்று அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்படியே சொல்லிக்கிட்டே போறான். கடைசியில அவனுக்கு கோபம் வந்துருது. சுவாமி கேட்டுக்கிட்டே இருக்கிற இந்த 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 கேள்வியால கடைசியில என்ன சொல்ற, நான் செத்து போயிருவேன் கடைசியா அப்படின்னு சொல்றான். அப்ப அவர் சொல்றாரு, இவ்வளவுலாம் பண்ணி சாவறதுக்கு பதிலா நீ இப்பயே செத்து போயிரு, ட்ரெயின்ல விழுந்து செத்து போயிரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம இதெல்லாம் பண்றது என்னத்துக்கு, இறப்புக்காகவா? இல்லை, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக, நம்மளோட ஆனந்தத்துக்காக. ஆனா நம்ம ஆனந்தத்தை தேடுற விஷயங்கள் வேற வேற. ஒருத்தன் வந்து காலையில குளிச்சுட்டு நல்லபடியா பூஜை பண்றான், ஒரு இன்னைக்கு சண்டே, ஓகே, நல்லபடியா பூஜை பண்றான் அப்படின்னாலும் அவனும் ஆனந்தத்தை தான் தேடுறான். இல்ல நான் 10 மணி வரைக்கும் நல்ல, இன்னைக்கு காலையில கிளாங்ல எல்லாம் நல்ல மழை, 10 மணி வரைக்கும் நான் ஏசியை தட்டி விட்டு நல்லா தூங்க போறேன், இல்லைன்னா 11 மணி வரைக்கும் தூங்க போறேன். அவனும் என்ன தூங்க செய்யறான், அந்த தூக்கத்துல ஆனந்தத்தை தான் தேடுறான். இப்படி எல்லாருமே ஆனந்தத்தை மட்டும்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த ஆனந்தத்தை தேடுற விஷயங்கள் வந்து வேற வேறையா இருக்கு. அப்போ இந்த அத்தியந்த துக்க நிவர்த்தி, அதாவது அறவே துக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய இருக்கணும், அத்தியந்த துக்க நிவர்த்தி. ஓகே, அத்தியானந்த பிராப்தி, எப்பயுமே இடைவிடாத இன்பத்தை பெற வேணும் அப்படின்னு சொன்னா சில விஷயங்களை கடைபிடிக்கணும். அந்த சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் போது அது எங்க நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா வேதங்கள்ல தான் கிடைக்கிறது, நம்மளுக்கு வேதங்கள்ல கிடைக்கிறது. அப்போ முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, வித்து வார்த்தையில இருந்து வந்தது. இந்த நம்மளோட வாழ்க்கை, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளுடைய பூஜா முறைகள் மட்டும்தான் இருக்குன்னு. இல்லை இல்லை இல்லை, நம்மளுடைய சோடச சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய வேதங்கள்ல. அதாவது எப்படின்னா கர்ப்பாதானத்துல இருந்து அந்திம கிரியா வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நம்ம இறந்தது வரைக்கும் இந்த வேதங்கள்ல இருக்கு. சரி, இந்த வேதத்தை கொடுத்த இந்த வேதங்கள் வந்து 4 வேதங்கள் இருக்கு. ஓகே, அதுல முதல் வேதம் ரிக்வேதம், யஜுர்வேதம்,
மூன்றாவது வேதம் சாம வேதம், அடுத்து அதர்வ வேதம். இந்த 4 வேதங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 வேதங்கள்ல பார்த்தோம்னா 4 பிரிவு இருக்கு. ஒவ்வொரு வேதங்கள்லயுமே 4 பிரிவுகள் இருக்கு. ஓகே, ஒவ்வொரு வேதங்கள்லயுமே 4 பிரிவுகள் இருக்கு. அது மந்திர சம்ஹிதை. இதுல வந்து எல்லாமே வந்து மந்திரங்கள் இருக்கும். ஒரு வாசனைக்கு தேவையான மந்திரங்கள்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, எப்படி சோமயாகாதிகள் பண்ணணும் அப்படின்ற மந்திரங்கள்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா மந்திர சம்ஹிதையில இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா பிராமணம். இந்த பிராமணத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, பிராமணத்துல வந்து இந்த கிரியா முறைகள், இந்த 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 மந்திரங்களை எப்படி எந்த கிரியா முறைகள் வந்து எதுல இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா பிராமணத்துல இருக்கும். அடுத்து ஆரண்யகம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஓகே, ஆரண்யகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுல வந்து இந்த மந்திரங்களையும் இல்லைன்னா அதை வந்து உபாசனா காண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மந்திரங்களையும் இந்த பிராமணங்களையும் எப்படி ஒன்றிணைத்து செய்யுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. கடைசியாக உபனிஷத்துல இதெல்லாம் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், அதுடைய அறுதியான அச்சீவ்மெண்ட் பத்தி எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த வேதங்கள் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். அதனால்தான் நிறைய இடத்துல வந்து த்ரையி வித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கீதையெல்லாம் பார்த்தோம்னா த்ரையி. இப்போ 4வது வேதம் எங்க? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சொன்னா அதர்வ வேதம் பின்னால சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய ஆச்சாரியர்கள் வந்து இதுக்கு வேற மாதிரியான விளக்கங்கள் கொடுத்தாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, கத்யாத்மகம், பத்யாத்மகம், கானாத்மகம். ஓகே, கத்தியம், பத்தியம், கானம். கத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிக்வேதம். கத்தியாத்மகம்னா என்னது? ப்ரோஸ் ஆர்டர்ல இருக்கும். ஓகே, ப்ரோஸ் ஆர்டர்ல இருக்கும். அதே மாதிரி பத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது போயம் ஃபார்ம்ல இருக்கும். அண்ட் கானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமகானமானது பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். அப்ப அதர்வ வேதம் வந்து இது 3மே மிக்ஸ்டு. ஓகே, அந்த மந்திரங்கள் படிக்கக்கூடிய முறைகள் வந்து இது 3மே மிக்ஸ்டா இருக்கிறதுனால தை அப்படின்னு சொல்லி வேதத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதுல நம்மளுக்கு வந்து 108 உபனிஷத்துக்கள் இருக்கு. ஓகே, உபனிஷத்துல வந்து நிறைய உபனிஷத்துக்கு 108 பொதுவா ஒரு கணக்குல சொல்லும். ஓகே, அந்த கணக்கின் பிரகாரம் சங்கரர், ஓகே, சங்கராச்சாரியர் நமக்கு 10 உபனிஷத்துக்களுக்கு வந்து பாஷ்யம் எழுதியிருக்காரு. ஓகே, 10 உபனிஷத்துக்களுக்கு பாஷ்யம் எழுதியிருக்காரு. அதனால இந்த 10 உபனிஷத்தை வந்து பிரமாணமாக நம்ம கொள்ளுவோம் எப்பயுமே. பாக்கியுள்ள ஆச்சாரியர்களும் இந்த 10 உபனிஷத்துக்கள், அது விசிஷ்ட அத்வைத ஆச்சாரியர்களும் துவைத ஆச்சாரியர்களும் இந்த 10 உபனிஷத்துல உள்ள சில உபனிஷத்துக்கு வந்து எழுதியிருக்கிறனால பாஷ்யம், அதாவது கமெண்ட்ரி எழுதியிருக்கிறனால அந்த 10 உபனிஷத்துக்களை பிரதான உபனிஷத்துக்களாக, பிரகத் உபனிஷத்துக்களாக நாம கொள்றோம். ஓகே, அப்போ முதல்ல ரிக்வேதத்துல வந்து ஐத்ரேயம். ஓகே, ரிக்வேதத்துல வந்து ஐத்ரேய உபனிஷத். ஓகே, யஜுர்வேதத்துல 2 யஜுர்வேதம் இருக்கு. கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம். அது ஏன் 2 ஆனது அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். கிருஷ்ண யஜுர்வேதத்துல வந்து கடோ தைத்திரிய உபனிஷத் இருக்கு. கடோ உபனிஷத், தைத்திரிய உபனிஷத். சுக்ல யஜுர்வேதத்துல வந்து பிரகுதாரண்யக, அப்புறம் வந்து ஈஷ உபனிஷத். சாம வேதத்துல வந்து கேன, சாந்தோக்கிய. அதர்வ வேதத்துல வந்து பிரஷ்னோபனிஷத், முண்டகோபனிஷத், மாண்டுக்யோபனிஷத். இந்த 3 உபனிஷத்து இருக்கு. சரி, இந்த ஏன் பாக்கியுள்ள உபனிஷத்துக்குலாம் ஒரு வேதம் தான் இருக்கு? கிருஷ்ண யஜுர்வேதம், கிருஷ்ண ரிக்வேதம், கிருஷ்ண சுக்ல ரிக்வேதம் அப்படின்னு இல்லை. ஏன் கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு அப்படின்னு கேட்டோம்னா, வைஷம்பாயன அப்படின்னு மகரிஷி தான் வந்து இந்த யஜுர்வேதத்துடைய மகரிஷி. அவருக்கு வந்து 27 சிஷ்யர்கள் இருந்தாங்க, பிளஸ் யாக்ஞவல்கிய மகரிஷி. ஓகே, இப்ப 28 சிஷ்யர். ஆனா
யாக்ஞவல்கிய மகரிஷி எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ராஆர்டினரி ஸ்டூடெண்ட். ஓகே, எக்ஸ்ட்ராஆர்டினரி ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால எப்பயுமே அவர் கொஞ்சம் முன்னாடி நிற்பார். ஒரு தடவை இந்த யாக்ஞவல்கியர் எங்கேயோ போயிட்டு வரும்போது அவருக்கு ஒரு பிராமண சாபம் கிடைக்கும். அந்த பிராமண சாபத்தை வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த 28 சிஷ்யர்களும் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும், இந்த சாபத்தை பகிர்ந்து அதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ யாக்ஞவல்கிய மகரிஷி சொல்றார், நீங்க யாரும் பண்ண வேண்டாம், நான் பண்றேன் அப்படின்னு. இப்போ குருவுக்கு வந்து இந்த வைஷம்பாயனருக்கு வந்து ஒரு கோபம் வரும் யாக்ஞவல்கியர் மேல. என்ன இவ்வளவு அகங்காரம் கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, இல்ல இல்ல எல்லாரும் பகிர்ந்துக்கணும், இல்ல இல்ல நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, நீ பண்றதா இருந்தா நீ இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஓகே, சொல்லும்போது இவரும் வெளியே போறாரு. அப்போ யாக்ஞவல்கியர் சொல்றார், வெளியே போறதுக்கு முன்னாடி என்னுடைய நான் படிச்சு கொடுத்த வித்யாவை வந்து வாந்தி எடுங்க, இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த வித்யாவை எல்லாத்தையும் இந்த யாக்ஞவல்கிய மகரிஷி என்ன பண்றாரு, வாந்தி எடுக்கிறார். வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த 27 சிஷ்யர்கள் இருக்காங்க இல்லையா, இவ்வளோ வேதங்கள் வந்து முன்னுக்கு அவங்க முன்னுக்கு இப்படி கொட்டி கிடக்குது. அப்ப என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இந்த 27 சிஷ்யர்களும் யாக்ஞவல்கியரும் என்ன செய்யறாங்கன்னா, சிட்டுக்குருவிகளா மாறி, அதுதான் தைத்திரிய பக்ஷி, சரியா, சடக பக்ஷி அப்படின்னு சொல்லுவோம், தைத்திரிய பக்ஷி. இந்த பக்ஷிகள் வந்து என்ன செய்யுது, இந்த வாந்தியை எடுத்து அப்படி நேரம் கன்சியூம் பண்ண முடியாது அப்படின்றதுனால அந்த வேதங்கள் எல்லாத்தையுமே நேராக இந்த பக்ஷி ரூபத்துல வந்து இத வந்து உள்ளுக்கு எடுத்துக்குவாங்க. அதனால கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, தைத்திரிய வேதம், தைத்திரிய சாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வேதம். ஓகே, இங்க இருந்து வெளியான இவர் என்ன செய்வார், யாக்ஞவல்கியர் நேர விந்தியாச்சல பர்வதத்துக்கு போய் தபஸ் பண்றாரு. யாரை பார்த்து, சூரியனை பார்த்து. ஓகே, சூரியனை பார்த்து தபஸ் பண்ணும்போது சூரியன் அவரோட தபஸ்ல சந்தோஷமாயி அவருக்கு வந்து திருப்பியும் யஜுர்வேதத்தை போதிக்கிறார். இந்த அவருக்கு எந்த ரூபத்துல நேரம் வந்தா யாக்ஞவல்கியரால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி வாச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது குதிரை, வெள்ளை குதிரை மூலியமாக இந்த யாக்ஞவல்கியருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேதத்தை வந்து சுக்ல யஜுர்வேதம் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ண யஜுர்வேதம் சொல்லக்கூடியது இப்ப நார்மலா நம்ம வெள்ளக்காரங்களோட புக்லாம் படிச்சோம்னா இதெல்லாம் சில கிளியரன்ஸ் இருக்கணும் வேதத்தை பத்தி, அப்பதான் நமக்கு அதை பத்தி தெரியும். ஓகே, இது ஒரு கதையாக இருக்கட்டுமே, இது வந்து ஒரு கதையாவே நம்ம நினைச்சுக்கலாம், ஆனா பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நார்மலா எப்படி சொல்லுவாங்கன்னா, சுக்ல யஜுர்வேதம் வந்து நார்த் இந்தியன் யூஸ் பண்றது, கிருஷ்ண யஜுர்வேதம் வந்து சவுத் இந்தியன் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, கிருஷ்ண யஜுர்வேதம்னு சொல்லக்கூடியது அன்அடிக்டட் வெர்ஷன். நம்ம பார்த்தோம்னா உபனிஷத்துலேயே, தைத்திரிய உபனிஷத்து வந்துகிட்டே இருக்கும், திடீர்னு ஆமா இந்து பிரம்மச்சாரி நஸ்வாஹா, விமா இந்து பிரம்மச்சாரி நஸ்வாஹா அப்படின்னு ஸ்வாஹாக்காரங்கள்லாம் வரும். ஸோ கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபுல்லாவே வந்து அன்அடிக்டட் வெர்ஷன் ஆஃப் யஜுர்வேதம். அண்ட் சுக்ல யஜுர்வேதம் அப்படின்னு சுக்ல யஜுர்வேதம் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். மந்திர சம்ஹிதைனா மந்திர சம்ஹிதை மட்டும்தான் இருக்கும், பிராமணம்னா பிராமணம் மட்டும்தான் இருக்கும், சாமவேதம்னா ஆரண்யக்கம்னா ஆரண்யக்கம் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி கிருஷ்ண யஜுர்வேதம் வந்து எடிட்டட் பண்ணி இருக்கிறதுனால, அது சரியாக தொகுத்து இருக்கிறதுனால அதுக்கு சுக்ல யஜுர்வேதம் அப்படின்றது பேரு. ஆனா இதுல நாம சவுத் இந்தியன்ஸா இருக்கக்கூடிய நாம ரொம்ப கிருஷ்ண யஜுர்வேதம் பயன்படுத்துறதுனாலையும், நம்மளோட சாண்டிங் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறனாலையும், அவங்க வந்து அவங்களோட சாண்டிங் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கிறனாலையும் இதை வந்து நார்த் இந்தியன் பாய்க்கிறாங்க, சவுத் இந்தியன் பாய்க்கிறாங்க. ரெண்டு வேதமும் ஒண்ணுதான். இதுல இருக்கிற எல்லா சூக்தங்களும், கிருஷ்ண யஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய எல்லா சூக்தங்களுமே சுக்ல யஜுர்வேதத்திலையும் இருக்கும். ஆனா இது அடிக்டட் வெர்ஷன், அது அன்அடிக்டட் வெர்ஷன், அவ்வளவுதான். ஓகே,
இதோ எல்லாருக்கும் புரியுதா? யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி இது பார்த்துக்கலாம். ஓகே, யாருக்கும் கேள்வி இல்லை அப்படின்னு சொன்னா ஓகே. அடுத்த ஸ்லைட். ஓகே, சரி. நான் முதல்லயே சொன்னேன், இந்த கணபதி அப்படின்னு சொல்லக்கூடியது சாத்தியம். ஓகே, கானாபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதை அப்படின்னு சொல்லக்கூடியது பாத். ஓகே, அண்ட் நம்மளுடைய நான் அந்த 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 யூஸ் பண்ணக்கூடிய நான், அதாவது கானாபத்தியத்தை யூஸ் பண்ணக்கூடிய நான் வந்து சாதகன். ஓகே, இந்த சாதகன் வேதங்கள் மூலியமாக எப்படி கணபதி அடையலாம் ஓகே அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீட்டுல கணபதி ஹோமம் பண்றாங்க, இல்லைன்னா ஒரு பூஜை பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மந்திரம் ரொம்ப ஈஸி. வேதம் படிக்கும்போது தயவு செய்து உங்க குரு மூலியமாக படித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ என் பேரு சுஜித் இல்லையா, அப்போ சுஜித்னு படிக்க முடியாது, கூப்பிட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா எனக்கு புரியாது. அதே மாதிரி வேதம் சொல்லக்கூடிய முறைன்னு ஒண்ணு இருக்கு, அதை பிரகாரம் சொன்னால் மட்டுமே அந்த 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 வேதம் சொல்லியதற்கான பலன் கிடைக்கும். அதனால எந்த வேதமா இருந்தாலும் எல்லாருமே வேதம் படிக்கலாம். அதனால ஆனா ஒரு குரு மூலியமாக அணுகி அதை படித்துக் கொள்ளுங்க. சரியா? இங்க நம்ம பிரம்மணஸ்பதி சுக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிக்வேதத்துல ஓகே, அதுதான் வந்து கானாபத்தியத்தை நமக்கு முதல்ல வந்து அந்த சுக்தம் தான் கிடைக்குது. அதுல கணானாம் த்வா கணபதிக்கும் அவாமஹே கவிம் கவீனாம் உபமஷ்டவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன் உதிபிஸ்ஸீத சாதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாருமே இந்த மந்திரத்தை கேட்டிருப்போம். இந்த மந்திரம் கணபதிய பிரம்மணஸ்பதி அப்படின்னு சொல்லியிருக்கு, அப்படி இல்லைன்னா பிரம்மணஸ்பதிய கணபதினு சொல்லியிருக்கு. இப்படின்னு ரெண்டு விதமாகவும் இதை கொள்ளலாம். ஓகே, இந்த அப்போ இது இந்த 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 ரெஃபரன்ஸ், முதல் ரெஃபரன்ஸ் இந்த ரிக் வேதங்கள்ல வந்து நம்ம ஸ்லோகம்னு சொல்ல மாட்டோம், வேதங்கள்ல வந்து ரிக் அப்படின்னு சொல்லும். வேதங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு இதையும் வந்து ரிக் அப்படின்னு சொல்லும். இந்த ரிக்கு வந்து ஏர்லியஸ்டா நம்ம வேதங்கள்ல பாக்குறோம். முதல்ல இந்த வேதங்கள்ல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் விட்டுட்டேன். இந்த வேதங்களை நமக்கு தொகுத்து கொடுத்தவர் வேதவியாசர். வேதங்களை எழுதினவரா அப்படி கேட்டா கிடையாது, வேதத்தை எடிட் பண்ணி கொடுத்தவர் வேதவியாசர். வேதவியாசரோட இயற்பெயர் பாதராயனர். ஓகே, வேதவியாசரோட இயற்பெயர் பாதராயனர், அப்படி இல்லைன்னா கிருஷ்ண துவைபாயனன், கிருஷ்ண துவைபாயனஹா, இதுதான் அவருடைய இயற்பெயர். அவர் வந்து மத்சுரி கந்திகாக்கும் பராசரர் மகரிஷிக்கும் பிறந்தனால ஒரு பதாம் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள பிறந்தனால அதுக்கு பாதராயனர் அப்படின்னு பேரு. இவர் எப்படி இது எல்லாத்தையும் சேர்த்தார் அப்படின்னு சொன்னா, இறைவன் வந்து வேதத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்தினான். அவங்க தியானத்துல இருக்கும்போது திடீர்னு இந்த வேத மந்திரங்கள் வந்து அவங்களுக்கு வரும், சிஷ்யர்கள் அதுல இருந்து கத்துக்குவாங்க. அந்த இப்போ எனக்கு ஒரு வேதம் கிடைக்குது, உதாரணத்துக்கு எனக்கு ஒரு வேதம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நான் என்னோட சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்து அப்படியே இருப்பேன். இப்போ கிருவுக்கு வந்து இன்னொரு பார்ட் ஆஃப் வேதம் கிடைக்குதுன்னா அவரு வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்து அப்படியே இருப்பார். ஆனா வேதவியாசர் வந்து மாஸ்டர் மைண்ட், அதனால என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா அவரோட சிஷ்யர்களை ட்ரெயின் பண்ணி இந்தியா ஃபுல்லா, இந்தியான்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா இல்லை, ஓகே, ஹிமாலய சமாரபிய யாவத் இந்து சரோவரம், ஓகே, ஹிமாலயத்திலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு, ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்மா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இதெல்லாம் அகண்ட பாரத தேசத்துக்குள்ள வரக்கூடிய இந்த இடங்களுக்கு அனுப்பி இங்கிருந்து அவர்கள் வேதம் கத்துக்கொண்டு அந்தந்த குருமார்களை போய் பார்த்து கத்துக்கொண்டு திருப்பியும் வேதவியாசருக்கு வந்து கொடுத்து அந்த வேதவியாசர் நாளா நமக்கு தொகுத்து கொடுத்தார். சரியா? அதனாலதான் நம்மளுடைய நூலை வந்து தொகுத்து கொடுத்ததுனாலதான்
வேதவியாசருடைய ஜெயந்தியை நம்ம இன்றளவும் குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஏன்னா இது வந்து கொஞ்ச நெஞ்ச வேலை இல்லை. வேதவியாசர் வந்து பண்ணி நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த இது வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சரி, அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இது சொல்லணும்னு நினைச்சேன், அது சொல்லியாச்சு. ஓகே, இப்போ இதோட மீனிங் பார்த்தோம்னா கணானா ஆம் துவா கணபதிக்கும் ஹவாமஹே. ஹவாமஹே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்ட், அது வந்து ஒரு ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒருடைய ஒரு 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 ஸ்லோகத்துடைய அர்த்தம் கண்டுபிடிக்கணும். முதல் வேர்ப் கண்டுபிடிக்கணும். வேர்ப் அப்படின்னு சொல்றது செய்யப்படும் காரியம், செய்யப்படும் பொருள். இதை கண்டுபிடிச்சோம்னா பாக்கி உள்ளது. அவாமஹே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்ப் என்ன சொல்றது? ஆவாகிக்கின்றேன், இல்லைன்னா ஹவனம் செய்கின்றேன் அப்படின்ற அர்த்தம். கணானா ஆம் துவா, கணங்களுக்கு தலைவனாக. ஓகே, கணங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய உன்னை நான் இந்த இங்கே ஆவாகனம் செய்கின்றேன். ஓகே, அப்புறம் என்ன? நீ துவா கணபதிக்கும் ஹவாமஹே கவிம் கவீனாம். யார் நீ? கவிகளுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னா புத்தியை கொடுக்கக்கூடியவன், ஞானத்தை கொடுக்கக்கூடியவன், ஞானம் உருவானவன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம். ஓகே, அண்ட் உன்னுடைய இந்த புகழ் அப்படின்னு சொல்ல, உன்னுடைய ஞானத்தின் புகழ் சொல்லக்கூடியது எல்லாருக்குமே தெரிந்தது. ஓகே, கணானாம் துவா ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதி ஆனஸ் சுண்வன் உதிபி சீத சாதனம். ஓகே, ஜேஷ்டராஜம் பெரியவன், எல்லாருக்க ஜேஷ்டா. ஜேஷ்டா பகவதின்னு சொல்லுவோம். யார சொல்லுவோம்? மகாலட்சுமியோட அக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? ஜேஷ்டா பகவதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜேஷ்டா பகவதின்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமியோட அக்கா. பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால அவங்களோட பேரை நான் சொல்லல. இருந்தாலும் ஜேஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரியது. ஓகே, ராஜ்யம். ஓகே, ஜேஷ்ட ராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 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 கணபதி, அதாவது எல்லாத்துக்கும் பெரியவராக இருக்கிற கணபதியே இந்த அக்னிகுண்டத்தில் இருந்து எனக்கு விஷ்டத்தை, ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றேன். இதுதான் இந்த கணபதி மந்திரத்துடைய அர்த்தம். ஓகே, அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்து. ஓகே, ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய இந்த சூக்தமானது பிரம்மணஸ்பதி சூக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூக்தமானது உண்மையாகவே நம்மளுடைய இந்த ரூப வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது எப்ப வந்தது அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுக்கு ஏர்லியஸ்ட் நமக்கு எங்க கிடைக்குது? இதோடைய ஒரு கோயிலுடைய அமைப்பு அப்படின்னு எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாகவத ஸ்ரீமத் நாராயண பாகவதத்துல ருக்மிணி வந்து லெட்டர் எழுதுறா. யாருக்கு? கிருஷ்ணருக்கு. ஓகே, அப்போ என்ன எழுதுறா அப்படின்னு சொன்னா, ருக்மிணிக்கு வந்து சிசுபாலனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சிகள் பண்றாங்க ருக்மிணியோட அண்ணன். சோ அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் அவங்க பார்த்ததே இல்லை, ஆனா காதல் வந்தது விட்டது கிருஷ்ணர் மேல. அப்போ இந்த இந்த அவங்க என்ன சொல்றாங்க, கிருஷ்ணரை வந்து கடத்திட்டு போக சொல்றாங்க. அவரை அந்த கடத்திட்டு போகும்போது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கிருஷ்ணர் திருப்பி லெட்டர் எழுதுறாரு. அப்ப சொல்றாங்க, நான் காத்தியாயினி கோயிலுக்கு போறேன். காத்தியாயினி கோயில்ல இருந்து வரும்போது என் தோழிகள் எல்லாம் பின்தள்ளி நான் முன்னுக்கு ஓடி வரேன், நான் தான் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் வந்து உண்மையாகவே நமக்கு விக்கிரகாராதனையோட ஒரு கோயிலாக வெளிப்பட்ட நோட்ஸ், நம்மளுக்கு இருக்கிற நோட்ஸ்லயே அங்கதான் கிடைக்கிறது. ஓகே, அதுக்கு முன்னாடி ரூப வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா ராமாயணத்துல வரக்கூடிய சிவலிங்கங்கள் இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி முன்ன காலத்துல சோமயாகம் அதிராத்திரம் எல்லாம் பண்ணிட்டு அந்த இடங்கள்ல வந்து பெரிய பெரிய ரவுண்டு கற்களை போட்டு வைப்பாங்க. அங்கதான் வந்து ரூபங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களுடைய ஆய்வு நமக்கு வந்து கிடைக்குது. அதுல இந்த கணபதியோட ஆய்வு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிக்வேதத்துல இருக்கு. ஆனா ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய இந்த சூக்தம் பிரம்மணஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதைக்கும் ஒக்கும்.
ஓகே, ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கணபதி அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மூர்த்தி புராணங்கள்ல இருந்து புராண காலத்துக்கு அப்புறம் வரப்பட்ட மூர்த்தி. வேத காலங்கள்ல வந்து நமக்கு வந்து ரூபமாக எந்த ரூபமும் இல்லை. எல்லாருமே கணபதி இருந்தாலுமே அதை வந்து அக்னியில தான் வழிபட்டோம் அந்த மூர்த்தி. அதனால்தான் நம்மளுடைய வேதம் தொடங்குறதே வந்து அக்னிமீலே புரோஹிதம் யக்ஞஸ்ய தேவம் சுஜம் ஹோதாரம் ரத்னதாதமம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இருக்கக்கூடிய இந்த கணபதி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கணபதியத்துடைய இந்த கணபதியோடைய முதல் இது வந்து எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரம்மணஸ்பதி சுக்தத்துல தான் நம்மளுக்கு முதல்ல இந்த கணபதியோட இது கணபதியோட ப்ரூஃப் நம்மளுக்கு கணபதி நம்ம வந்து பண்டை காலத்து முதலுமே வழிபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கணபதி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கணங்களுக்கு தலைவராக அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓகே, அதே மாதிரி கணா அப்படின்னு சொல்லக்கூடிய கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பதி அப்படின்னு சொன்னா கண்ட்ரோலர், தலைவன், அந்த மாதிரியான அர்த்தங்கள் படும். பத் அப்படின்ற ரூட் வேர்ட்ல இருந்து வர்றதுனால அவருடைய அந்த பதி, தலைவன், கண்ட்ரோலர். அப்ப இந்த கணங்கள் அப்படின்னு அர்த்தப்படும். கணங்கள் அப்படின்றது இந்திராதி கணங்கள், பல கணங்கள், இந்திராதி கணங்கள், அப்புறம் பூத கணங்கள், இந்த மாதிரி பிசாச்ச கணங்கள், இந்த மாதிரி கணங்கள் இருக்கு. இந்த மாதிரி எல்லா கணங்களுக்குமே தேவ கணங்கள், அசுர கணங்கள், இந்த மாதிரி எல்லா கணங்களுக்குமே தலைவராக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஓகே ஓகே, ஓம் நமோ கணேஷேபியோ கணபதிபியோ நமோ நமஹ. இது வந்து நம்மளுடைய சுக்ல யஜுர்வேதத்திலையும் வர்றது, கிருஷ்ண யஜுர்வேதத்திலையும் கணேபியோ கணபதிபியோ நமோ நமஹ அப்படின்னு சொல்லி கிருஷ்ண யஜுர்வேதத்திலையும் ருத்ரத்துல வந்து இது வர்றது. ஓகே, இதுல வந்து கிருஷ்ண யஜுர்வேதத்துல ருத்ரம் சமகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுல வந்து இது வர்றது. ஓகே, அடுத்து ஓகே, இந்த கணேஷோட ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே ஓகே, எப்போ வந்தது அப்படின்னு சொன்னோம்னா மச் லேட்டர். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி வேத காலங்கள்ல வந்து நம்ம அக்னியில தான் நேரா வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம அதுக்கு ஒரு உதாரணம் இன்னமும் நம்ம பார்த்தோம்னா கேரளால அந்த மாதிரி இடங்கள்ல அதிராத்திரங்கள் ஹோமங்கள்லாம் நடக்கும்போது இந்த கும்பங்கள்லாம் வைக்கிற சம்பிரதாயம் இல்லை. ஓகே, இது எப்ப வந்தது அப்படின்னு கேட்டோம்னா மச் லேட்டர், புராண காலங்களுக்கு அப்புறம் தான் வரப்பட்டது. ஸோ ரொம்ப காலத்துக்கு அப்புறம், வேத காலத்துக்கு அப்புறம், ரொம்ப காலத்துக்கு அப்புறம். ஏன்னா இந்த நம்மளுடைய சமயம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலத்துக்கு ஏத்த மாதிரி, நம்மளுடைய மக்களுக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ உள்ள ரிஷிகள், அப்போ உள்ள ஞானிகள் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா மருவி வரும். ஓகே, அந்த மாதிரி இந்த கணேஷாவோட பவர், அவருடைய குணங்கள், இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா நம்மளுடைய புராணங்கள் வழியாக நமக்கு சொல்லப்பட்டது. அவரோட ரூப விவரணங்கள் இது எல்லாமே வந்து நமக்கு புராணங்கள் வழியாகத்தான் கிடைக்கின்றது. ஓகே, அடுத்து ஓகே, இந்த கணேசனுடைய ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த கணேசனுடைய ரூப விளக்கங்கள்லாம் ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய கொடுத்தாச்சு. ஆனா மைத்ரேயி சம்ஹிதையில வந்து கணபதியோட ஹஸ்திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது வந்து நம்மளுடைய மைத்ரே ஷாக்கால இதெல்லாம் சொல்லப்படுது. அதே மாதிரி ஏகதந்தின், அதாவது ஒரு 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 தந்தம் உள்ளவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா, அடுத்து ஓகே,
அதே மாதிரி இந்த உபநிஷத்துல நான் சொல்லும் போது நிறைய அதர்வ சீர்ஷங்கள் அதர்வன வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, அதுல சூரிய அதர்வ சீர்ஷம், தேவி அதர்வ சீர்ஷம், நாராயண அதர்வ சீர்ஷம், சிவா அதர்வ சீர்ஷம், இந்த மாதிரியான அதர்வ சீர்ஷங்கள் இருக்கின்றது. இந்த அதர்வ சீர்ஷங்கள்ல பார்த்தோம்னா ஒரு முக்கியமான அதர்வ சீர்ஷம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். எல்லா பூஜைகள்லுமே நம்ம கேட்டிருக்கக்கூடிய ஒரு அதர்வ சீர்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதர்வ சீர்ஷம் கணபதி அதர்வ சீர்ஷம். சரியா? இந்த அதர்வ சீர்ஷம் ஒரு குரு மூலியமாகத்தான் படிக்கணும். இந்த குரு மூலியம், ஏன்னா நான் சொன்ன மாதிரி வேத மந்திரங்களுக்கு வந்து நிறைய உதார்த்தம், அனுதார்த்தம் இதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த உதார்த்தம், அனுதார்த்தம், ஸ்வரித்தம், உதார்த்த தீர்க்கம் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஒரு குரு மூலியமாக இதை படித்துக் கொள்ளுங்கள். சரியா? இது இந்த அதர்வ சீர்ஷமானது நம்ம பார்த்தோம்னா அதோடைய பலங்கள் பார்த்தோம்னா எல்லா வகையான பலமும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வகையான நம்மளோட இவ்வாழ்வுக்கும் அவ்வாழ்வுக்கும், இவ்வாழ்வு அப்படின்னு சொல்றது இந்த உலகியல் வாழ்வுக்கும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமான சுத்தம். இதுல எந்த மாதிரியான இது பாராயணம், வேற கிரியைகள் ஒண்ணுமே வேண்டாம். கணபதிக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு கொஞ்சம் புஷ்பம் வச்சு பஞ்சோபச்சாரம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பஞ்சோபச்சார பூஜைகள் பண்ணி நைவேத்தியம் பண்ணி இந்த கணபதியை நாம இந்த கணபதி அதோட சீர்ஷத்தை முறையாக படித்து கொண்டு முறையாக சொல்லுவோமானால், பக்தி பூர்வமாக சொல்லுவோமானால், இந்த மந்திரங்கள் வந்து நமக்கு நிறைய இந்த எஸ்பெஷலி இந்த கணபதி அதோட சீர்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கணபதி அதர்ஷம் நிறைய பலன்களை கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா வேத மந்திரங்கள் வந்து சம்ஸ்கிருதத்தை வந்து மூணா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து வைதிக சம்ஸ்கிருதம், அப்புறம் லௌகீக சம்ஸ்கிருதம், தெய்வீக சம்ஸ்கிருதம். இந்த தெய்வீக சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்றது தாந்திரிக விதிகள் உள்ள மந்திரங்களை குறிக்கக்கூடியது. ஓகே, இப்போ ஹ்ரீம் சொல்றோம், க்ளீம் சொல்றோம், ஐம் சொல்றோம், இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து தெரியாது. ஆனா அதனால இந்த இதுக்கு இது வந்து ஒரு ஒளிவு அதர்வுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு இயங்கக்கூடிய மந்திரங்கள். அதனால அதுக்கு தெய்வீக சம்ஸ்கிருதம் என்றும், இந்த லௌகிக சம்ஸ்கிருதம் இப்போ நம்ம படிக்கிறது, இப்போ நம்ம டிகிரி செய்யறாங்க சம்ஸ்கிருதத்துல, பிஹெச்டி பண்றாங்க, மாஸ்டர்ஸ் பண்றாங்க, இதெல்லாம் வந்து என்ன லௌகீக சம்ஸ்கிருதத்தை கொண்டது. இந்த வைதிக சம்ஸ்கிருதம் ஒரு பெக்யூலர் திங். ஏன் அப்படின்னு சொன்னா அதற்கு நம்ம அர்த்தமும் கண்டுபிடிக்க முடியும், அதற்கு அர்த்தமும் சொல்ல முடியும். அதே மாதிரி அதுக்கு வந்து அது ஒரு பிரத்யேகமான ரீதியில இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறனால அது ஒரு வகையான ஒளி அலைகளை நமக்குள்ள தாக்குதலை ஏற்படுத்தி அந்த தாக்குதலை ஏற்படுத்தி நமக்கு நல்ல எண்ணங்கள். தேவி மகாத்மியத்துல அம்பாள் கேக்குறா, லோபானா உபகாராய, எப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா உலகத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஆசைகளோடு இத பண்ணம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த அதர்வ சீர்ஷம் மந்திரங்களை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா அது பெரிய பயன்களை அளிக்கும். அதுவும் குழுவாக சொல்லும் போது அஷ்டௌ பிராமணான் சம்யக் கிராஹித்வா, ஒரு குழுவாக சொல்லும் போது இத இன்னும் 8 பிராமணர்களை, அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம குழுவாக இதை படித்து இதை பாராயணம் செய்யும் போது இது வந்து நமக்கு இன்னும் பெரிய பயன்களை கொடுக்கும். அடுத்து ஓகே, முதல்ல இதுல பேசிக் மீனிங் மட்டும் பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் பேசிக் மீனிங் பார்க்கலாம். பத்ரம் கர்ணே பிஸ்ருணுயாம தேவாஹ அப்படின்னா என்ன? தேவர்களே, என்ன தேவர்களே, பத்ரம் மங்களமானது. பத்ரகாளினா என்ன? மங்களமான காளி, காலத்தை கடந்தவள், மங்களமானவள் அப்படின்னு அர்த்தம். பத்ரகாளி அப்படின்னு சொன்னா மங்களமாக காலத்தை கடந்தவள், கடந்து நிற்பவள் அப்படின்ற பேர். சரியா? பத்ரம் கர்ணேபி, இந்த காதுகள் என்ன செய்யணும்? நல்ல பைடியான நல்ல விஷயங்களை, மங்களமான விஷயங்களை கேட்கட்டும்.
பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः. இந்த கண்கள் எப்பயுமே மங்களமான விஷயங்களை பார்க்கட்டும். அப்படின்னா என்ன? என்னுடைய இந்த ஐம்புலன்களும், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஐம்புலன்களும் 5 கர்மேந்திரியங்களும் 5 ஞானேந்திரியங்கள் இவை 10 என்ன செய்யணும்? மங்களமான விஷயங்களை பார்க்க வேண்டும், மங்களமான விஷயங்களை கேட்க வேண்டும், மங்களமான விஷயங்களை செய்ய வேண்டும். ஓகே, அதுக்கான பிரார்த்தனை. அடுத்து ஸ்திரைரங்கை துஷ்டுவாகும் சஸ்தனூபி. கணபதி கிட்ட அடுத்து என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்திரை அங்கைஹி, என்னுடைய அங்கம், என்னுடைய இந்த உடலானது வலிமை பெற்றதாக இருக்கட்டும். ஏன்னா வலிமை பெற்றதா இருந்தா தான் நம்மளுக்கு மங்களமான காரியங்களை கேட்க முடியும், பார்க்க முடியும். அதனால என்னுடைய உடல் வலிமை பெற்றதாகட்டும். யசேம தேவஹிதம் யதாயுஹு. ஓகே, விஷேம, இந்த விஷேம தேவஹிதம் யதாயுஹு, தேவர்களை பூஜை செய்வதற்காக. யசேம தேவஹிதம் யதாயுஹு, நான் இந்த பூஜை செய்வதற்காக நீண்ட ஆயுளோடு நான் இருக்கணும். ஏன் எது எந்த வரைக்கும் ஆயுள் இருக்கணும்? சதமானம் பவதி, 100 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த 100 வயசுக்குள்ள இறைவன் இடத்துல பக்தி செலுத்துறதுக்கு, இறைவனை அடைவதற்கு, நம்மளுடைய வேதம் சொல்லக்கூடிய இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுவாத்மானந்த அனுபூதி. இந்த சுவாத்மானந்த அனுபூதி என்ன? இறைவன் வேற எங்கேயுமே இல்லை, எனக்குள்ளதான் இருக்கான் அப்படின்ற அந்த அனுபவம் வர்ற வரைக்கும் நீண்ட ஆயுள் வேணாம். அதுக்கான எஃபர்ட் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீண்ட ஆயுள் வேணாம். அப்ப எஃபர்ட் போடலன்னா நீண்ட ஆயுள் தேவையில்லையா? எஃபர்ட் போட்டு நம்ம ஒன்னாயிட்டோம்னா அப்புறம் தேவையில்லையே. அந்த இறைவனோடு ஒன்று சேர்வதற்காக, இறைவனும் நானும் வேறில்லை ஒன்று அப்படின்னு தெரிவதற்கான அந்த எண்ணத்தை நம்மளுக்குள்ள அந்த அனுபவம் வர்ற வரைக்கும் இந்த எனக்கு தீர்க்காயுள் வேணும். ஓகே, அப்புறம் என்ன? ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாஹ. விருத்தஸ்ரவாகனா பேர் கேட்டவன். பேர் கெட்டவன் இல்ல, பேர் கேட்டவன். பேர் வேணா புகழ், அவங்க ரொம்ப பேர் கேட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம் சம்ஸ்கிருதத்துல விருத்தஸ்ரவாக, விருத்தனா வயசானவர், ஸ்ரவாகனா கேட்டது. இப்போ என்னன்னா ரொம்ப பேர் கேட்ட அப்படின்ற அர்த்தம் வரும். ரொம்ப பேர் போன இந்திரன் என்னது? சொஸ்தின, எனக்கு மங்களத்தை அருளட்டும். ஓகே, மங்களத்தை அருளட்டும். அப்போ இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த இந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் மனதுடைய அதிபதி. அப்போ என் மனசு எப்பயுமே மங்களமான விஷயங்களை மட்டுமே யோசிக்க வேண்டும், என் மனசு எப்பயுமே மங்களமான விஷயங்களை தேட வேண்டும் அப்படின்றது இங்க சொல்ல. சொஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாக, ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாக. எனக்கு இந்த விஸ்வவேதன் பூஷா, ஓகே, பூஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேவன் என்ன செய்யணும்? எனக்கு மங்களத்தை அருளட்டும். ஸ்வஸ்தினர் தாக்ஷோர் அரிஷ்டநேமிஹி. ரமண மகரிஷி சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பிராணபந்தனாத் லீயதே மன, ஓகே, ஜால பக்ஷிவத் ரோத சாதனம். நம்மளுடைய பிராணனை, நம்மளுடைய இந்த மூச்சு காத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா என்னது? இந்த மனசு அடங்குமா? அது அடங்கிறதுக்கு என்ன செய்யணும்? பிராணாயாமம் செய்யணும். அப்போ இங்க என்ன செய்யறாங்க? ஸ்வஸ்தினர் தாக்ஷோர், தாக்ஷஹ அப்படின்னு சொல்றது கருடன். இந்த கருடன் எதை இந்த இடத்துல சிமிலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மூச்சு காத்து. நம்ம மூச்சு காத்து எப்பயுமே சீராக இருக்க வேண்டும், என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டும். என்னுடைய பிராணா என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டும். நல்லபடியாக நான் மூச்சு காத்து விட்டு என்னுடைய மனசை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். அதுதான் அவரு எப்பயுமே அதற்கான மங்களத்தை அருளட்டும். ஸ்வஸ்தினோ பிரஹஸ்பதிர் ததாது.
எப்பயுமே பிரகஸ்பதி ஆன குரு எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். பிரகஸ்பதி எதோட காரகன்? புத்திகாரகன். இந்த பிரகஸ்பதி ஞானகாரகன். எப்பயுமே எனக்கு நன்மை எது 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 புத்தி அப்படின்னு சொன்னா எது நல்லதையும் கெட்டதையும் நமக்கு பிரிச்சு கொடுக்கின்றதோ, இது நல்லது இது கெட்டதுன்னு எது ஒண்ணு சொல்லுதோ அதுதான் நல்ல புத்தி. ஓகே, அந்த நல்ல புத்திய எனக்கு வந்து கொடுக்கட்டும். ஓகே, स्वस्तिन पूषा विश्ववेताः स्वस्तिन ताक्षो अरिष्टनेमिः स्वस्तिनोर बृहस्पति ददातु ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது கணபதி அதர்வ சீர்ஷத்துடைய என்ன அதர்வ சீர்ஷத்துடைய சாந்தி மந்திரம். ஏன் சாந்தி 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 3 தடவை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இது இந்த அவுட் ஆஃப் டாபிக்கா இருக்கும், இருந்தாலும் இதுல வரக்கூடியதுனால அதையும் சேர்த்து சொல்றேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த நமக்கு 3 வகையான தடைகள் இருக்கு. 3 வகையான தடைகள் என்னென்ன? அதி தெய்வீகம், அதி பௌதிகம், அத்தியாத்மிகம். அதி தெய்வீகம்னா என்ன? இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், நல்ல மழை, அது என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லை, தேவர்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா தடை, நான் கோயிலுக்கு போறதுக்கான முதல்ல வந்து மழை வந்து தடை. அப்போ அது தெய்வீக தடை, அது வந்து சாந்தி ஆகட்டும். அதனால்தான் அதை வந்து சத்தமா ஓம் சாந்தி அப்படின்னு சத்தமா சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா ஓம் சாந்தி நமக்கு வெளியில நம்ம சுற்றி உள்ளவங்க கேட்கிற மாதிரி, திடீர்னு நான் வெளியே போறேன், மழை இருக்கு வந்திருக்கு, ஆனா என்கிட்ட குடை இல்லை, அதாவது என்னோட சுத்தி உள்ள பொருட்களால தடை இல்லைன்னா, அப்போன்னு பார்த்து யாராவது கெஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அப்போ நம்ம சுத்தி இருக்கிற பொருட்களாலேயோ நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்களாலேயோ இது வந்து தடை. அதனால இதுக்கு அதி பௌதிக தடை அப்படின்னு சொல்ல. அதனால மெதுவா சொல்லுவோம், நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு கேட்கிற மாதிரி சொல்லுவோம் சாந்தி. அடுத்து பார்த்தோம்னா அத்தியாத்மிக தடை. அத்தியாத்மிக தடைன்னா என்ன? நம்மளுக்குள்ளேயே நம்மளே உருவாக்கிக்கிற தடை. ஓகே, நல்ல மழை பெய்யுது, ஒரு நல்ல மயிலோ குடிச்சிட்டு வயிறு நிறைய ஒரு பிரியாணியை சாப்பிட்டு கோயிலுக்காவது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம போத்து தூங்குறோம் இல்லையா, நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒரு தடை உண்டாக்கி கூடிய தடை அப்படின்னு சொல்லக்கூடியது அத்தியாத்மிக தடை. இந்த அத்தியாத்மிக தடையை வந்து 3வது தடையாக சாந்தி சாந்தி சாந்தி. 3வது சாந்தி வந்து நமக்குள்ள கேட்கிற மாதிரி சொல்லும். சரியா? இதுதான் இந்த 3 தடைகளுக்கான அர்த்தம். அடுத்து நான் கணபதி அதர் சீர்ஷத்தை படிக்க போறதுனால இந்த தடைகள்லாம் எனக்கு குறைவா இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓம் நமஸ்தே கணபதையே. ஓம் நமஸ்தே கணபதையே அப்படின்னா என்ன? நமஸ்தே கணபதையே அப்படின்னு சொல்லக்கூடியது நமஹ அஸ்து தே ந மம. இது என்னுடையது இல்லை, இந்த நமஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடையது இல்லை, அதான் நமஸ்தே சொல்றோம். நமஹ அஸ்து தே. உனக்குள்ள எனக்கு எனக்குள்ள உள்ள அகங்காரத்தை நான் உனக்கு இல்லாம உனக்குள்ள இறைவனுக்கு நான் வந்து நமஸ்காரம் பண்றேன். மம அஸ்து தே, அஸ்து உன்னுடையது அப்படின்னு சொல்றோம். அதனால்தான் நமஸ்தே. உன்னுடைய இருக்கு உன்னில் இருக்கும் இறைவனுக்கு நமஸ்காரம், என்னுடையதல்ல அப்படின்னு. நமஸ்து அஸ்து தே கணபதே, உனக்கு நமஸ்காரம். தொமேவ பிரத்யக்ஷம் தத்துவமசி. இந்த தத்துவமசி அப்படின்றதுக்கு வாக்கிய விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய புஸ்தகத்தை எழுதியிருக்கார் சங்கராச்சாரியர். பிரகரண கிரந்தங்கள்ல வாக்கிய விருத்தி அப்படின்னு சொல்லி தத்து துவம் அசி, இதுக்கு ஒரு பெரிய கிரந்தமே இருக்கு. ஆனா அது போனோம்னா வேதாந்த டாபிக் ஆயிரும். அதனால ததுனா அது, துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீ, அசி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகிறாய். துவமேவ பிரத்யக்ஷம் தத்துவமசி. துவம் ஏவ, யூ ஆர் த ஒன்லி பிரத்யக்ஷம் தத்துவமசி. நீதான் அந்த தத்துவமசியோட பொருள். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கணபதி தான் துவம் பதமா இருக்கிற பிரம்மனா இருக்காரு, ஜீவாத்மாவா இருக்காரு. ஓகே, தது பதமா இருக்கக்கூடிய பிரம்மனா இருக்காரு.
அசி இது ரெண்டு கூடிய இணையக்கூடிய அந்த ப்ரொசஸாவும் அவர் தான் இருக்காரு. ஓகே, சோ துவமேவ பிரத்யக்ஷம் தத்துவமசி, துவமேவ கேவலம் கர்த்தாசி. கேவலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா கேவலம், ஐயோ கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லும். ஆனா சம்ஸ்கிருதத்துல கேவலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்லி அப்படின்னு அர்த்தம். ஏகமேவ. கேவலம் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து அமரகோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத டிக்ஷனரியில பார்த்தோம்னா ஏகமேவ தொமேவ கேவலம் கர்த்தாசி. என்னது கர்த்தா? கர்த்தானா செய்யக்கூடியவன், நீ தான் எல்லாத்தையும் செய்யற. நம்ம பார்த்தோம்னா இதை வந்து பிரசன்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் செய்தது, செய்து கொண்டிருப்பது, செய்ய போவது, இது மூணுமே கணபதி தான். ஓகே, நீ தான் இதெல்லாம் செய்யற. என்னத்தை செய்யற? இந்த உலகத்தை படைத்தது நீ, உலகத்தை படைத்தது நீ, இந்த ஜீவாத்மக்களை ஆக இருப்பது நீ. ஓகே, தொமேவ கேவலம் தர்த்தாசி. தர்த்தா அப்படின்னா காப்பது அப்படின்னு அர்த்தம். ஓகே, பராமரிப்பது அப்படின்னு அர்த்தம். சரியா? தொமேவ கேவலம், நீ மட்டும்தான் இந்த உலகத்தை என்ன செய்யற? காக்கின்றாய். யூ அலோன் ப்ரொடெக்டிங் த வேர்ல்ட், இந்த படைத்ததை காக்கின்றாய். தொமேவ கேவலம் ஹர்த்தாசி, அவன் தான் எல்லாத்தையும் அழிக்கிறான். ஓகே, கர்த்தா தர்த்தா ஹர்த்தா. ஜகத்துக்கு ஒரு அழகான மீனிங் இருக்கு. என்னது? ஜாயதே கச்சதி திஷ்டதி. எது ஒன்று பிறந்ததோ, எது ஒன்று நிற்கின்றதோ, எது ஒரு காலத்துல எல்லாம் அழிஞ்சு போயிருமோ அதுக்கு பேர் தான் ஜெகத். ஜாயதே கச்சதி திஷ்டதி. இந்த மூணையும் செய்யறது யாரு? எங்கிருந்து பிறக்கின்றது, யாரால பிறக்கின்றது அப்படின்னு போனா கணேசனால் தான். ஏன்னா தத்துவமசி அப்படின்ற பதத்துடைய அர்த்தமே அவன் தான். ஏன் இது மூணுமே அவர் மட்டும் செய்யறாரு? நம்மளுக்கு நார்மலா மகாவிஷ்ணு தானே காக்கிறது, பிரம்மா தானே படைக்கிறது. இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ரூபங்களாக இருக்கக்கூடியவர் தான் கணபதி. ஓகே, அதனால்தான் கர்த்தா தர்த்தா ஹர்த்தா இது மூணுமே கணபதியாக சொல்லப்படுகின்றது. அடுத்து ஏன் இது மூணுமே? தொமேவ சர்வம் கல்விதம் பிரம்மாசி. நீ என்னதான் இருக்க? எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த உட்பொருள். ஒருத்தன் இருட்டு ரூம்ல இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனை பார்க்க முடியாத அளவுக்கு இருட்டுன்னு வச்சுக்கோமே. அப்படியே அந்த இருட்டு ரூம்குள்ள இருக்கக்கூடிய ஒருவனை அம்மா கூப்பிடுறாங்க, டேய் தம்பி எங்கடா இருக்க? அம்மா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நான் இங்க இருக்கேன் அப்படின்றது அவன் வந்து அவனை தேடல. எங்க நான் காணா போயிட்டேன்னா, எங்க இருக்கேன் இருட்டுல அப்படின்னு தேடல. அப்ப அந்த நான் இங்க இருக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை, அந்த அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துக்குள்ளேயும் இந்த ஹஸ்தி இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் தன்மையானது கணேசனாக செல்வம் கல்விதம் பிரம்மாசி துவம் சாக்ஷாத் ஆத்மாசி நித்யம். என்னதான் இருக்க? நீ எல்லாத்துக்குள்ளேயும் ஸ்புரணமா இருக்கக்கூடிய ஆத்மாவா இருக்க அப்படின்னு சொல்லி இந்த கணபதி அதோட சீர்ஷம் போகுது. இன்னும் நம்ம அடுத்த இதை கொஞ்சம் சீக்கிரமா பேசுறதுக்கு பாக்குறேன். நாளைக்கு அடுத்த வாரம் again we'll meet பாக்கி உள்ளதுக்கெல்லாம். ஓகே, அதுவும் பிரணவ மந்திரமும் பிரணவும் கணபதியும் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ஸ் பண்ணது உண்மையாவே இதுல எந்த இதுவுமே என்னுடையது இல்லை. பூரணின்னு சொல்லி ஒரு டாக்டர் தான் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க கான்டாக்ட் பண்ண சமயத்துல எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்தனால அவங்களே இந்த இது ஃபுல்லா பண்ணாங்க. பண்ணி நான் வந்து வெறும் செக் மட்டும் தான் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸோ இந்த இது இவ்வளோ விஷயங்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது பூரணி, டாக்டர் பூரணி மட்டும்தான். அதனால அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஏதாவது வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக பேசியிருந்தேன் அப்படின்னு சொன்னா அது வந்து கண்டிப்பாக
குரு பரம்பரையோட அருளும் அப்புறம் அம்பாலோட அருளும் மட்டும் தான். ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் அப்படின்னு சொன்னா அதோட என்னோட மிஸ்டேக் மட்டும். நல்லதுக்கு பேசினாதான் அதை கிரெடிட் வந்து குரு பரம்பரைக்கும் அம்பாளுக்கு போய் சேரட்டும். தப்பா பேசியிருந்தேன்னா உங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு முடிச்சுக்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நல்லது. ஸ்ரீமாத்ரே நமஹ. விநாயகா விக்னேஸ்வரா. ரொம்ப நன்றி சுவாமி. சரி, தொடர்ந்து யாருக்காவது கேள்விகள் இருந்தா நீங்க எழுப்பலாம். ரிகார்டிங் வேதமும் கணபதியும் இந்த தலைப்பை ஒட்டி சுவாமிஜி அவ்வளவு அழகா பேசியிருந்தாங்க. ஸோ உங்ககிட்ட இருந்த என்னச்சும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா தாராளமாக வினவலாம். எந்த கேள்வியும் இல்லைன்னு நினைக்கிறேன் சுவாமி. நம்ம மீட்டிங்க முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சுவாமி. அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம் தொடர்ந்து நம்மளுக்கு சுஜித் சுவாமி கூட தான் நம்மளுக்கு அடுத்த செஷனும். ஸோ மறக்காம அடுத்த வாரமும் கலந்து கொள்ளுங்கள். அண்ட் யார் குரூப்ல இணையிலையோ எங்களுக்கு பிஎம் பண்ணுங்க. ஸோ தட் குரூப்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இன்னைக்குள்ள க்ளோசிங்க்கு போகலாம். யாருக்கு கேள்வி இருந்தா கேட்கலாம். கேளுங்கம்மா. ராஜராஜேஸ்வரி கேளுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. அதான் சீலபா அமைக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சரி. गणानां त्वा गणपतिगं अवामहे कविं कवीनामुपस्त्रवष्टवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनश्चन्नोदिविषयसादनम् ॐ गणपतये नमः. नमस्कार स्वामी. ரொம்ப நன்றி स्वामी. स्वामी